ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதையே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறிக்கணும். இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக பால்கோவா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் பாதியாக பிரித்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி பாதியை இந்த மாதிரி நான் ஆரஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மள்கிட்ட 2 கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் பால்கோவா உள்ள இந்த ஒயிட் கலர் பால்கோவா வச்சு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. மேலே இந்த மாதிரி துருவின நட்ஸை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குட்டி சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. அதை கட் பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.